ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஈஸியான புதுச்சோறு லட்டு தான் பார்த்துருக்கோம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அப்படியே இந்த பூந்தி எல்லாம் எவ்வளோ குட்டி குட்டி குட்டியா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இது செய்யறதும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது பொரிக்கிறதுக்கு பூந்தி கரண்டி எல்லாம் வச்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாவே செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான டேஸ்டியான முதிச்சோறு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதிச்சோறு லட்டு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 கப் கடல மாவு போட்டுக்கலாம். 2 கப் கடல மாவு போட்டாச்சு. எந்த கப்பால மாவு அளவு எடுக்கிறோமோ அதே கப்பால தான் எல்லா அளவுகளும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ 1 கப்பு தண்ணி உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்தாதான் கட்டி பிடிக்காம கலக்க முடியும். நீங்கள் எல்லா தண்ணியும் ஒன்றா ஊற்றுனீங்கன்னா கட்டி பிடிச்சிரும், சீக்கிரமாக கரைக்க முடியாது. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இன்னொரு கப்பு தண்ணியும் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ நீங்கள் ஈஸியாக பூந்தி போடுறதுக்காக ஒரு பூந்தி கரண்டி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். ஊசி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் சுட வச்சு இதே மாதிரி ஒரே ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மொத்தமான ஊசி வச்சு இந்த மாதிரி ஒரே ஒரு ஓட்டை போடணும். அதுக்கு பதிலாக இப்படியே அசைச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பெருசாகிடும். இந்த மாதிரி ஓட்டை போடக்கூடாது, நல்லா வராது பூந்தி. இன்னும் ஒரு மூடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. வெள்ளை கலர் மூடியில் உள்ள மாதிரி ஒரே ஓட்டை போட்டு எடுத்துங்க, அப்போ சூப்பராக வரும். ஏதோ என்னோட 6வது அறிவை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ இதில் 1/2 பாட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய பாட்டில் எடுத்தாலும் 1/2 பாட்டில் 3/4 பாட்டில் ஊற்றிக்கிங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 லிட்டர் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நல்லா சூடாக இருக்கணும் ஆயில். பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்க கடல மாவை 2 சொட்டு விட்டு பார்க்கலாம். அப்படியே மேலே எலும்பு வரணும் அந்த பூந்தி. பாருங்கள், போட்டோன்னே எவ்வளோ அழகாக வந்துட்டான்னு. அப்படியே மேலே எலும்பு வந்ததுன்னா நம்ம அப்படியே பூந்தி போட்டுடலாம். அழகாக வந்துடுச்சு. இப்போ அப்படியே பூந்தி லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். பாட்டில் பெரிய பாட்டில் ஊற்றினாலும் நீங்கள் 1/2 இது இல்லைன்னா 3/4 இது மட்டும்தான் எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்கான்னு. சூப்பராக இருக்குல்ல. இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால உடனே வெந்துடும். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி வச்சுட்டு குட்டி சாரணி வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற குட்டி குட்டி பூந்திங்களையும் அழகாக வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சரசரமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. அதெல்லாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடணுன்னு அவசியம் இல்லை. கையால் இப்படி உதுத்து விட்டிங்கனாலே நல்லா பொல பொலன்னு உதிர்ந்துடும். எடுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் மறுபடியும் எப்படி பூந்தி போடுறதுன்னு போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அப்படி லைட்டாக அமுக்குனிங்கன்னா போதும், சூப்பராக வந்துடும். பாருங்கள், அப்படியே இந்த பூந்தி போடும்போது எவ்வளோ எண்ணெய் பொங்கி வருதுன்னு பாருங்கள். அதனால தான் எப்பயுமே ஒரு 3/4 கடாய்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டியால் எடுத்துட்டு நல்லா குட்டி சாரணி வச்சு அழகாக எடுத்தோன்னா அந்த குட்டி குட்டி பூந்தியெல்லாம் அழகாகவே இதில் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி இல்லாட்டினாலும் புளி வடிகட்டுறது, பாகு வடிகட்டுறதெல்லாம் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி வடிகட்டி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக மறுபடியும் நான் செஞ்சு காமிக்கிறேன். பூந்தி கரண்டியெல்லாம் வச்சு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. சில பேர் பஜ்ஜி மாரி அப்படி போட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி செய்கிறாங்க. அதை விட இது சூப்பராக குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும். வடிகட்டி வச்சு அழகாக வடிகட்டி எடுத்துடலாம். மறுபடியும் நான் புழிஞ்சு காமிக்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே போதும், சூப்பராக புழிஞ்சிரும். ரொம்ப நேரம் விட்டுறாமல் அப்படியே உடனே எடுத்துடணும். குட்டி குட்டி பூந்திங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படியே வடிகட்டி வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பவுலில் அப்படியே இந்த வடிகட்டி அப்படியே வச்சிட்டோம்னா இருக்கிற ஆயிலெலாம் அதில் வடிஞ்சிரும். இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பூந்திகளையும் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பூந்தியும் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறது, அப்படி சரசரமாக இருக்கிறதெல்லாம் அப்படி கையாலேயே ஊற்றி விட்டாலே எவ்வளோ பொல பொலன்னு உதிர்த்து பாருங்கள். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கப்பால் நம்ம மாவு அளக்குறோமோ அதே கப்பால் 1/2 கப் ஜீனி போட்டுக்கலாம். 2 கப் மாவு போட்டிருக்கோம், 1/2 கப் ஜீனி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும்.
இப்போ 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1½ கப்புக்கு 3/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகு பதம்லாம் தேவையில்லை, நல்லா ஜீனி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ அப்படியே பாகு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்படி கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக 2 நிமிஷத்தில் நம்ம பூந்தியை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விடணும். ஜீனி நல்லா கரைஞ்சி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நல்லா ரெட் கலராக போட்டுங்க. அப்போ தான் அந்த பூந்தி நல்லா ஆரஞ்சு கலராக சூப்பராக கிடைக்கும். கொஞ்சம் ரெட் கலரும் கொஞ்சம் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓவராக கலர் போட்டுறாதீங்க, ரொம்ப டார்க் ஆகிடும். பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பூந்தியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள் கலர்லாம் எவ்வளோ ஒன்று போல் இருக்குன்னு. கலர் ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். நம்ம பூந்தியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம பாகுலையே கிண்டிடணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் வரும் லட்டு. கரெக்டாக 2 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. மிதமான தீயில் வச்சு கிளறிக்கணும். பாருங்கள் இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக செட் ஆகிருக்குன்னு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இது கூடவே நீங்கள் என்ன நட்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வெள்ளரி விதை மட்டும்தான் போட போகிறேன். நீங்கள் வேறு நட்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டால் போதும். உங்களுக்கு கூடுதலாக தேவைன்னா நீங்கள் கூடுதலாக போட்டுக்குங்க. 2 ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க, அதுக்கு மேலே அப்படி ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 ஸ்பூனுக்கு மேலே போட வேண்டாம். 1 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. ஏலக்காய் பொடி நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுட்டோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு தான் நம்ம மூடி வச்சோம். நெய்யும் வெள்ளரி விதையும் போட்டிருக்கோம். அதை நல்லா கையால் கிளறி விட்டு லட்டு பிடிச்சிட வேண்டியதான். நல்லா கையால் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம விருப்பப்பட்ட சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். ஆனால் ஒரே அளவாக பிடிக்கணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக லைட்டாக அழுத்தம் கொடுத்து, ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிடிச்சி வச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டான்னு. சூப்பராக அழகாக இருக்குல்ல. பாருங்கள் எல்லா லட்டையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பேப்பர் கப்பு வச்சுட்டு அதில் இந்த லட்டு பிடிச்ச லட்டெல்லாம் அதில் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த பேப்பர் கிடைக்கும். அது நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒரு 500 பீஸ் வந்து 50 ரூபா தான். ஏன்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா லட்டுமே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டென்ஷனுக்காக மேலே வெள்ளரி விதையை குட்டி குட்டியாக வச்சு விட்ருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.